எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் ஸ்விங் ட்ரேடிங் ரொம்ப கொடுமையாக இருந்தது. மண்டேக்கு அப்புறம் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் ஆகஸ்ட் மாதம் எல்லாமே ரொம்பவே டஃப்பாக இருந்தது. ட்ரம்ப்போட டேரிஃப் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ அடுத்த மாதம் என்னாகும், அடுத்த வாரம் என்னாகும், ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க் ஆகுமா, மார்க்கெட்டை எதை டிசைட் பண்ணும், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த வாரம் மட்டும் இல்லை, அடுத்த மாதம் மட்டும் இல்லை, அடுத்த 4-5 மாதங்கள் முக்கியமாக மார்க்கெட்டோட டைரக்ஷனை டிசைட் பண்ண போகிற விஷயம் 2. ஒன்று அமெரிக்காவோட டேரிஃப். ஸோ ட்ரம்ப் நிறைய பிரச்சனைகள் இருக்காரு. இப்போ அவர் சொன்ன டேரிஃப்லாம் எடுபடாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அங்கே உள்ள கோர்ட் தடை விதிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஊடகத்தில் வருது. அதெல்லாம் உண்மையா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா நம்ம மார்க்கெட் மேல போக ஆரம்பிச்சிடும். ஸோ அது இல்லை, அதெல்லாம் ரூமர், நிச்சயமா டேரிஃப் வருதுன்னா இந்த ஸ்ட்ரெஸ்டு முக்கியமா ஏற்றுமதி செய்யக்கூடிய கம்பெனிகள் இன்னும் ஸ்ட்ரெஸ்டா ஆகும், நிறைய செல் ஆஃப் நடக்கும். அது நம்மளால ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஜிஎஸ்டி. இதுக்குன்னு தனியாக நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதில் சொன்ன 7 செக்டார் நிச்சயமா ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகும். ஸோ இது ட்ரம்ப் டேரிஃப் அதனால இம்பேக்ட். அது மட்டும் இல்லாமல் அதையெல்லாம் தாண்டி மேலே போக முடியுமா இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்னா, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் செப்டம்பர் மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் த இயரே ஒரு முக்கியமான தருணத்தில் எதிர்நோக்கி இருக்கு. ஸோ இது எல்லாமே நல்லபடியாக அதாவது டேரிஃப் கேன்சல் ஆகி ஒரு மாடரேட்டான ஒரு அக்ரிமெண்டோட நமக்கு நல்லது நடந்தா நம்ம மார்க்கெட் நல்லா சீரப்பாகும். அதே மாதிரி இந்த டாக்ஸ் ரிஃபார்ம்ல, ஜிஎஸ்டி டாக்ஸ் ரிஃபார்ம்ல நிறைய டாக்ஸஸ் குறைச்சாங்கன்னா அதுவும் பெரிய முக்கியமான முடிவா இருக்கும். அது இல்லாம இந்த ரேப்போ ரேட் கட், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஸ்டாக்கும் சீரப்பாகும். நம்ம ஸ்டாண்டர்ட் கொரி நோ சேஞ்சஸ். இதுல முக்கியமான விஷயங்கள் நீங்கள் மாற்றலாம். அதாவது வால்யூமை 1 இயர் மட்டும் இல்லாமல் மந்த்லி ஆவரேஜ், வீக்லி ஆவரேஜ் அது கூட நீங்கள் செக் பண்ணலாம். இன்னும் கூட ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஆனால் நான் எதுவுமே பண்ணல. இதுலேருந்து வெறும் 11 கம்பெனிகள் தான் ஃபில்டர் ஆகி வந்ததால் இதை அப்படியே வச்சுருக்கேன். ரிசல்ட் படி ஒரு 11 ஸ்டாக்ஸ் சூப்பரான வால்யூமோட செலக்ட் ஆச்சு. ஆனால் இதில் எல்லாமே நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. ஒரு சிலது இஎஸ்ஜி ரீசனுக்காக நான் அவாய்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் காட்ஃப்ரே பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இஎஸ்ஜி பற்றி கவலை இல்லைன்னா இது நிச்சயமாக இன்னும் மேலே போக வாய்ப்புள்ள ஒரு பர்டிகுலர் ஸ்டாக். ஏன்னா ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹை கிட்ட இருக்கிறதால எனக்கு தெரிஞ்சு இது 12,000 கூட போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் பேஸ் பண்ணி இதுலேருந்து நான் ஒரு 5 ஸ்டாக் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். நம்ம லிஸ்ட்ல ஃபில்டர் ஆகி ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நவபாரத் வெஞ்சர்ஸ், நவா. இது இப்போதைக்கு ஒரு 52 வீக் ஹைக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கு. வெறும் ஒரு 1 or 2% அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வெயிட்டிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் ஸ்பைக் போன வாரம் முக்கியமாக வெள்ளிக்கிழமை 612% இருந்தது. ஸோ நிச்சயமாக 710 தாண்டி மண்டேயே கூட இது மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அது இண்டஸ்ட்ரி பியை விட பி கம்மி, பெக் ரேஷியோ, மற்ற எல்லா ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தாலும் நல்லா இருக்கு. ஒரு சரியான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா அடுத்த வாரத்துக்கு இதுவா இருக்கும்னு தோணுது. ரெண்டாவது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ப்ரைகால். இது ஒரு சரியான ஸ்மால் கேப் ஸ்டாக். ஸ்மால் கேப் அப்படியே மிட் கேப்பாக கூடிய சீக்கிரம் ஆகிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு ஸ்டாக்னு சொல்லலாம். நிறைய ஆட்டோ காம்பனன்ட்ஸ் இவங்க தயாரிக்கிறாங்க. கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 160, 140 அந்த ரேஞ்சில் தான் 52 வீக் ஹைக்கு க்ளோஸராக இருக்கு. ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கு. பி ரேஷியோ என்னதான் ஜாஸ்தியாக இருந்தாலும் இதோட வால்யூம் ஸ்பைக், அப்புறம் ரீசெண்டாக இருக்கிற ஃபோக்கஸ், குவார்டர்லி ரிசல்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல வால்யூம் பிக்கோட இருக்கிறதால அடுத்த வாரம் அவசியம் கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டாக். போன வாரம் ஒரு சில ஃபார்மா ஸ்டாக்ஸ் பஸ் ஆக ஆரம்பிச்சது. முக்கியமாக டாக்டர் ரெட்டி கவனிக்க வேண்டிய ஒன்று.
ஒரு 140-150 ரூபா கம்மியாக இருக்குது. அதாவது வந்து 10 to 11% தான் 52 வீக் ஹைலேருந்து கீழே இருக்குது. இதோட வேல்யூவேஷன் இப்போ வந்து ரொம்ப சூப்பராக சீப்பாக ஆகி வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் போன வாரம் ஒரு 52% 54% வந்து வால்யூம் ஸ்பைக் இருந்தது. ஸோ இதையும் அவசியம் கவனிங்க. ரீசெண்டாக பஸ்ஸிங்காக இருக்கிற இன்னொரு ஆட்டோ காம்போனன்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லூமேக்ஸ் ஆட்டோ. ஒரு நல்ல ஸ்மால் டு மிட் கேப்னு கூட சொல்லலாம். அப்புறம் இதோட வேல்யூவேஷன் இப்போதைக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா தெரிஞ்சாலும் இது நிச்சயமா வந்து இதோட 52 வீக் ஹையை வந்து கூடிய சீக்கிரம் தொட்டுடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் வாட்ச் பண்ணுங்க. ஒரு 23% தான் வந்து வால்யூம் ஸ்பைக் பார்த்தேன். இருந்தாலும் அது வந்து ஒரு பிக்கிங் அப் அப்படின்னு மாறி தோணுது. ஸோ அவசியம் கவனிங்க. கடைசியா அஜாக்ஸ் இன்ஜினியரிங், இந்த ஸ்டாக்கை பற்றி 2-3 வாட்டி நான் பேசியிருக்கேன். ஒரு 5-6% தான் வந்து 52 வீக் ஹைக்கு கீழே இருக்கு. ஸோ நிச்சயமா வந்து செப்டம்பர் மாதம்னு இல்லை, 1 or 2 வீக்ஸ், ஈவன் அடுத்த வாரமே கூட 52 வீக் ஹையை வந்து டச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் வந்து இந்த ஐபிஓ பேஸ் அப்படிங்கிற மெத்தட் படி பார்த்தா கூட இது வந்து ஒரு நல்ல பிக் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கான்கிரீட் மேனுஃபேக்சரிங்ல வந்து முக்கியமாக 70-75% வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவில் மார்க்கெட் ஷேர் இருக்கு. அவசியமா இந்த ஷேரும் பாருங்க. அடுத்த வாரம் மட்டும் இல்லை, அடுத்த மாதம் ஃபுல்லாகவே, செப்டம்பர் மாதம் ஃபுல்லாகவே வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த மார்க்கெட் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அவசியம் நியூஸில் கவனிக்க வேண்டிய சுச்சுவேஷன். எது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்தாலுமே வந்து இந்த ஸ்விங் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நம்ம பெருசாக மாட்டிக்க மாட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிபிஐஎல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் ஒரு 3 மாதம் முன்னாடி அண்டர் 200 அப்படிங்கிற ரேஞ்சில் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அது ரொம்ப மோசமாக ஒரு 20% வரைக்கும் வந்து கீழே விழுந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% வந்து வந்தோடனே நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்விங் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற பலன். நிச்சயமா நம்ம முதல் வந்து மோசமாகாது. நம்ம சேஃபா ரிஸ்க் இல்லாமல் பண்ண முடியும். கொஞ்சம் வெயிட்டிங் டைம் இருக்கும், ஆனாலும் வந்து நம்ம ஈஸியாக சுதாரிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆதரவுக்கு நன்றி.